நீ போகும் இடம் எல்லாம் உன்னோடு வருவார். நிருமுலமாகாமல் கிருபையாய் காப்பார். நீ போகும் இடம் எல்லாம் உன்னோடு வருவார். நிருமுலமாகாமல் கிருபையாய் காப்பார். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினில் நீ நடப்பாய். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினில் நீ நடப்பாய். தீங்கொன்றும் அணுகாது, தீங்கொன்றும் அணுகாது. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமேயானால் ஸ்தோத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமேயானால் ஸ்தோத்திரம் போடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு நாம் வேத காரியமாக மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வசனத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45 முதல் 52 வசனத்திலும், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14 முதல் 21 வசனத்திலும் எழுதியிருக்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நினைவிலே கொண்டு, அந்த சம்பவத்தின் காரியமாக தேவன் நம்மோடு இடைப்படத்தக்கதான சூழ்நிலைகளையும் நம்முடைய மனதிலே கொண்டு அவைகளுக்காக விண்ணப்பிக்கும்படியாய் நிற்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் செய்து காண்பித்த ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு நீங்களும் நானும் உற்று பார்த்து நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்ள, உற்று பார்த்து நம்மை திடப்படுத்திக் கொள்ள, உற்று பார்த்து அவைகளிலே பழக்கம் கொண்டு வாழ்ந்து தேவ நாமத்தை கனப்படுத்துவதற்காக அவர் செய்த அதிசயமான காரியங்கள் எல்லாம் அப்படியா இருப்பதால், வேதத்தில் எழுதின ஓமைகளானாலும் ஓமானங்களானாலும் அற்புதங்களானாலும் தேவ நமக்கு காண்பித்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளானாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆறுதல் அடைவதற்கு, இன்றைக்கு நாம் பலன் கொள்வதற்கு, இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மை சுத்தவான்களாய் காத்துக் கொள்வதற்காகவே என்று நான் விசுவாசத்தோடு கூட இந்த சம்பவத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பு கொண்டு வருவோம். ஆண்டவரும் சீசர்களும் ஒன்று சேர்ந்திருந்த அந்த நேரத்தில் அவராகவே தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போங்கள் என்று அனுப்பினதாகத்தான் இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்திலும் நாம் வாசிக்கலாம். நீங்கள் வாசிக்கும் பொழுது அவைகளை உற்று கவனிங்கள். அவரே பார்த்து அவரே தம்முடைய சீஷர்களை அனுப்பி வைக்கிறார். இவர் அனுப்பி வைக்கிற இந்த பிரயாணத்தின் நிலையில் அவர் தனித்தவராய் ஜெபிக்க தொடங்கினார். சீஷர்கள் அவர் சொன்னது போல படவை எடுத்து அவர்கள் கடலிலே பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தொடங்கி போகிற இந்த நேரத்தில் தான் நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்தில் அருமையாக எழுதியிருக்கிறார். அவரே அவர்களை துரிதப்படுத்தி அனுப்பினார். போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இவர் அனுப்பி இருக்கிற இந்த பிரயாணம் உண்மையாகவே அவரே அனுப்பி வைத்திருப்பார். ஆனால் அதன் ஆசீர்வாதத்தை எண்ணும் பொழுது, அதன் நிலைமைகளை எண்ணும் பொழுது எத்தனை மேன்மையாயிருக்கும் என்று பாருங்கள். நம்மை சிருஷ்டித்தவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு கூட நிற்கிறவர், உனக்கு நிழலாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், இரவு பகல் உன்னோடு கூட தங்கியிருக்கிறேன் என்று சொன்னவர், அவரே நம்மை பிரயாணத்தை தொடங்க சொல்லி அனுப்பியிருந்த நாளில் சீசர்கள் தங்கள் பிரயாணத்தில் போகிற நேரத்தில் நடுக்கடலில் அவர்களுக்கு வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை கவனிங்கள். நடுக்கடலில் கடுமையான காற்றும் புயலும் தோன்ற தொடங்கினது. பரிதாபமான ஒரு நிலைமையை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். கடந்து போன சீஷர்கள் அவரால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நடு சமுத்திரத்தில் காற்றும் கடலும், காற்றும் மழையும் புயலும் கடுமையாய் தோன்றி அவர்களை கலங்க செய்து விட்டது. சீஷர்கள் தத்தளிக்கிறார்கள், சீஷர்கள் தடுமாறுகிறார்கள், சீஷர்கள் கலங்குகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் அதே காரியம் 48வது வசனத்தில் காற்று அவர்களுக்கு எதிர்ப்புறமாய் வருகிறது என்று எழுதியிருக்கிறது. காற்றும் அவர்களுக்கு எதிராளியாய் மாறி இருக்கிறது. கடலும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை.
இதை யோசிக்கும் பொழுதுதான் இன்றைக்கு விசுவாசிகள் உண்மையாய் எப்படிப்பட்ட அனுபவத்தில் தங்கள் பிரயாணத்தோடு இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பல முறை இந்த வேதத்தை நம்முடைய ஆலயங்களில் நம்முடைய போதகர்மார் நமக்கு சவ்வையாய் போதித்திருப்பார்கள், ஆழமான காரியங்களாய் போதித்திருப்பார்கள். இதை குறித்து பல மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சிறிய சிந்தனைக்காக இந்த வேத வசனத்தை வாசியுங்கள். அனுப்பி வைத்தது ஆண்டவர். அவர் அனுப்பும் பொழுது வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஆசீர்வாதத்தோடு கூட வேதனையை கூட்ட மாட்டாராம். அப்படியானால் அவரே பிரயாணத்தை தொடங்கி நடத்துங்கள் என்று சொல்லி அனுப்பின பின்பு வழியில எந்த பயங்களும் தோன்றி இருக்கக்கூடாது என்பது விசுவாசிகளுடைய முழு நம்பிக்கை. வழியில எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பது விசுவாசிகள் நம்பிக்கை. ஆகவேதான் புறப்படுவதற்கு முன்னமே ஜெபிக்கிறோம். ஒரு இடத்திற்கு போகும் பொழுது நாம் ஜெபித்து போகிறோம். ஜெபிக்கும் பொழுதே சொல்லுவோம், ஆண்டவரே வழியில எந்த தீங்கும் வரக்கூடாது, வாகனத்திற்கு காவல் வையும், எனக்கு காவல் வையும், எதிரிக்கு காவல் வையும். இதெல்லாம் நம்முடைய மனம் திறந்து அவரிடத்துல பேசித்தான் போகிறோம். ஆபத்து வரக்கூடாது, விக்கனம் தோன்றக்கூடாது என்கிற ஒரு நிலையில் தான் நாம் பேசுகிறோம். ஆனால் புறப்பட்டு போகிறது அவருடைய வார்த்தையின்படி போகிற மக்களுக்கு போகிற நிலையில் கடலும் கொந்தளிக்கிறது, காற்றும் எதிர்காற்றாய் இருக்கிறது. அவைகளை கொஞ்சம் நிதானமாய் நாம் சிந்திப்போமானால் இந்த பிரயாணம், நாம் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் பயணம் உண்மையாகவே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு, கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு, கர்த்தராலே அனுப்பப்பட்டது என்று நாம் நம்புகிறோம். அவர் என்னை அழைத்தார் என்று சொல்லுகிறோம். இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை அவர் என்னோடு பேசினதால் உணர்த்தப்பட்டு என்னை அவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறோம். என்னை அவருடைய கரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன், அவர்தான் எனக்கு என்று சொல்லுகிறோம். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இதே அனுபவங்கள் சில வேளையில் வரும் பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை முதலாவது சிந்தித்து பாருங்கள். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை, எதிர்த்து போராட முடியாமல், எதிர்த்து போக முடியாமல், என்ன செய்வதென்று புரியாத ஒரு நிலை, வாழ்க்கையில் சரியாய் வாழ முடியாத ஒரு நிலை, யோசிப்பது சிந்திப்பது நடக்காத ஒரு நிலை. என்ன செய்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மறுபடியும் நாம் முன்னேறுவோமா? ஒரு ஜான் ஏறுகிறேன் ஐயா, ஒரு மூலம் என்னை இறக்கி விடுகிறது. நான் காலையில் போக வேண்டும் என்று எண்ணுகிறேன், என் பாவம் விடியற்காலையில் போகிறது என்று விசுவாசிகள் தங்கள் வாயிலே பேசுகிற காரியங்கள் உண்டு. அவர்தான் முன்னே போகிறார் என்று சொல்லிக்கொண்டே இந்த மாதிரி அவ்விசுவாசமான வார்த்தைகளையும் விசுவாசிகள் தங்கள் வாயினாலே உச்சரித்து பேசுகிற அனுபவங்கள் உண்டு. விதி விளையாடுது என்று சொல்லுகிறோம். என்னென்ன வார்த்தைகளை பேச முடியுமோ மற்றவர்கள் பேசுகிறதை போலவே தான் நாமும் பேசி வருகிறோம். ஆனால் இங்கு நடந்த சம்பவம் வித்தியாசமானது. அவரை அனுப்பி வைத்த பின்பு நடக்கிற ஒரு காரியம், அவரே சொல்லி போகுங்கள் என்று அனுப்பிய பின்பு எதிர்பற்ற நிலைகளை எண்ணும் பொழுது எவ்வளவு வேதனைப்பட வேண்டியவர்களாய் நிற்கிறோம். ஏதேதோ காரியத்தை யோசிக்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம். அதோடு கூட இன்னும் ஒரு சம்பவம் இந்த வேதத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை கவனியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்தில் அவர் ஆண்டவரே தண்ணீரில் நடந்து வந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த பாகம் நமக்கு எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் நமக்கு போதிக்கப்பட்டபடியால் நான் வேறு விதமாய் இவைகளையே சுற்றி வளைத்துக் கொண்டில்லாமல் காரியத்திற்கு வருகிறேன். ஆண்டவருடைய காரியங்களை கவனிங்கள். தன் பிள்ளைகள் துக்கப்படுகிறதை அறிந்தார், தன் பிள்ளைகள் அலசடிப்படுகிறதை அறிந்தார், தன்னுடைய பிள்ளைகள் எதிர்காற்றிலே சிக்கி முன்னேறி போக முடியாமல் தவிக்கிறதை அறிந்தார். அவரே இறங்கி வருகிறார். ஆனால் அங்கு நடந்த சம்பவம், நடந்து வருகிறதை கண்டு ஒரு புறத்தில் அவர்கள் அலறுகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவர்கள் அலறுகிறார்கள். ஐயோ, இந்த வேதனை போதாமல் இன்னொரு வேதனை, ஒரு ஆவி நடந்து வருகிறது என்று பயப்படுகிறார்கள். அந்த காரியம் இருக்கட்டும். அடுத்த ஒரு காரியத்தை கவனிங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 48ல் அவர் எங்கோ போகிறவர் போல போகிறார் என்று எழுதியிருக்கிறது. கடந்து போகிறவரை போல காணப்படுகிறார். அதுவும் கூட வந்து நின்று ஏறி தனக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில், தன்னுடைய ஆபத்தில் தனக்கு உதவுவார் என்று எண்ணி ஜெபிக்கிற, உதவுவார் என்று அலறுகிற ஒரு நிலை இருக்குமானால், இந்த நிலையில் உதவி செய்ய வருகிறது போல, உதவி செய்ய வருகிறவர் போல இருந்து வெளியே போகிறவராய் காணப்படுவாரானால் நம்முடைய உள்ளம் என்ன அங்கலாய்க்கும்? நம்முடைய இருதயத்தில் எப்படி நாம் திடப்பட முடியும்? இதே சம்பவம் தான் அன்றைக்கு சீஷர்களுக்கு நடக்கிறது. பயந்து அலறுகிற ஒரு சூழ்நிலையை வெளியே போகிறவர் போல காணப்படுகிறார். இந்த நிலைகளை எல்லாம் விசுவாசிகள்
உட்கார்ந்து ஆராய தொடங்கினாலே அவருடைய பயம் அற்று போகும். விசுவாசிகள் உட்கார்ந்து இவைகளை கொஞ்சம் கவனிக்க தொடங்கினாலே அவருடைய அவ்விசுவாசம் அற்று போகும். காரணம் என்ன? நான் நம்பி ஆராதிக்கிற தெய்வம் என்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல என்பதை நாம் அறிய முடியும். நான் நம்பி ஆராதிக்கிற தெய்வம் என்னை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அவர் கைவிடுகிறதும் இல்லை, அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து அவர் திரும்புகிறதும் இல்லை. நடந்த சம்பவத்தை எண்ணும் பொழுது உண்மையாய் வேதனை தான், உண்மையாய் கலக்கம்தான். இன்றைக்கு இருக்கிற அதே சூழ்நிலையில் விசுவாசிகள் தங்களை எண்ணி பாருங்கள். நம்முடைய பயணம் ஆண்டவராலே தொடங்கினதாக எண்ணி ஜெபித்துதான் ஆரம்பித்தேன். அந்த வியாபாரத்தை ஜெபித்துதான் தொடங்கினேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு சொல்லிதான் நான் இந்த வேலைக்கு போனேன். கர்த்தருடைய பிள்ளை சொல்லிதான் இந்த தொழிலை தொடங்கினேன். கர்த்தருடைய பிள்ளை சொல்லிதான் இதை திருமணம் செய்தேன். கர்த்தருடைய பிள்ளை சொல்லிதான் எனக்கு இப்படி பல விதமான சூழ்நிலைகள் அவர் சொல்லை அவர் நடத்த அவர் சித்தம் என்று நாம் தொடங்கி இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இடையிலே வருகிற கொந்தளிக்கிற தன்மை, நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நம்மை எதிர்நோக்கி வருகிற எதிர்காற்று, அடுத்து முன்னேற முடியாத சூழ்நிலை, அடுத்து எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் அங்கலாய்க்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வாருங்கள். யாருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பது அவர் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அங்கலாய்ப்பின் மேல் அங்கலாய்ப்பு, துக்கத்தின் மேல் துக்கம், மனவேதனை மேல் மனவேதனை, சகிக்க முடியாத சங்கடங்கள், சகிக்க முடியாத வேதனைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள், ஏன் ஒவ்வொரு இமைப்பொழுது கூட கண்களை திறந்து பார்க்க முடியாத மரண உபாதைகள், சரீரத்தில் உண்டான வேதனை, சரீரத்தில் உண்டான வழிகள், அங்கும் எங்கும் காணப்படுகிற மற்றவர்கள் சொல்லுகிற அவமானமான வார்த்தைகள், நிந்தையான பேச்சுகள் எல்லாம் உள்ளத்தை உடைப்பதால் ஏன் வாழ வேண்டும்? எதற்கு ஒரு வாழ்க்கை? இனியும் நான் தொடர்ந்து போக வேண்டுமா? இனியும் நான் எதிர்நீச்சல் போட வேண்டுமா? இனியும் ஆண்டவரை நான் நம்பி இருக்க வேண்டுமா? இனியும் அவர் வந்து எனக்கு உதவுவாரா? இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புள்ள எண்ணங்களின் நடுவிலே நின்று கொண்டிருக்கிற விசுவாசிகள் இன்றைக்கு இந்த வேத சம்பவத்தை உற்று பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்யும்படி வருகிறவரை போல வருகிறார், ஆனால் கடந்து போகிறவரை போல காணப்படுகிறார். என் பக்கத்தில் சாய்ந்து எனக்கு உதவி செய்கிறவர் போல அல்ல. அதுவும் இப்படியானது. ஜெபிக்க உட்கார்ந்த ஆண்டவர் ஏதாவது சொல்லுவார் என்று எண்ணுகிறேன், அவரும் சொல்லுவதில்லை. தீர்க்க தரிசனம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மறுக்கிறார். வேதத்தை திறந்தால் அதுவும் எனக்காக பேசவில்லை, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இது எல்லாமே என்னுடைய வாழ்வின் எதிர்காற்றுக்கு சமானம். காலையில் எழுந்திருக்கிறேன், ஆரோக்கியமாய் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நான் ஜெபித்த பின்பு எனக்கு நடக்கிறது என்னும் பொழுது துக்கமாய் இருக்கிறது. வேதத்தை திறக்கிறேன், வாக்குத்தத்த வார்த்தைகளை பார்க்கிறேன். வாக்குத்தத்தம் இவைகள் எல்லாம் எனக்கு நிறைவேறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் நேரம் தாண்ட தாண்ட நான் படித்த வாக்குத்தத்தங்கள் அல்ல, நான் படிக்காத துக்கம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இது அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டமாய் மாறி அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பமாய் சங்கடமாய் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். பயந்து நடுங்கின சீசர்களை ஒவ்வொருபோதும் மறக்க வேண்டாம். மத்தேயு 14:26 அலறுகிறார்கள், பயப்படுகிறார்கள், அவர்களாக துக்கம் அடைந்து வேதனை அடைகிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தெய்வம் ஒரு காலம் நம்மை துக்கப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் சங்கடப்படுத்தவும் மற்ற கண்களுக்கு முன்பாக நம்மை அவமானப்படுத்தவும் விரும்ப மாட்டார். அவர் கடந்து போகிறவரை போல காணப்பட்டாலும் என் படகில் ஏறுகிறவர் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடட்டும், ஆடுகிற வரைக்கும், குதிக்கட்டும், துள்ளட்டும், துள்ளுகிற வரைக்கும், வீசிக்கொண்டே இருக்கட்டும். எந்த எதிர்காற்றானாலும் சரி, நான் புறப்பட்ட இடத்திற்கு என்னை கொண்டு போகட்டும். எல்லாம் எனக்கு நஷ்டமாய் மாறட்டும், எல்லாம் எனக்கு துக்கமாய் மாறட்டும், எல்லாம் எனக்கு சோர்வாய் மாறட்டும், எல்லாம் என்னை கைவிடப்பட்ட நிலையில் மாறட்டும். என்ன நடந்தாலும் நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6:32 வசனத்திலும் 38 வசனத்திலும், யோவான் சுவிசேஷம் 6:21 வசனத்தில் வாசித்து பாருங்கள். அடுத்த ஒரு குரல் கேட்கிறது, நான் தான், பயப்படாதிருங்கள். நான் தான், பயப்படாதிருங்கள். ஒரே வரியில் அவருடைய காரியங்கள் முடிந்தது. அதற்கு மேல் வேத வசனத்தை வாசியுங்கள். அந்த பகுதியில் எங்கோ போகிறவர் போல காணப்பட்டவர் அலறும்படி செய்தார், அவ்வளவுதான். ஆனால் படவில் ஏறினார், காற்றும் கடலும் அமர்ந்தது. எதிர்காற்று அமர்ந்து போனது, கொந்தளிப்பு அடங்கினது.
அவைகள் எல்லாம் அன்றைக்கு அடங்கி ஒடுங்க சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம் இது? வேதத்தில் அருமையான பக்தர்கள் பாடியிருக்கிற அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை தரும் என்று பவுல் சொன்னார். உண்மையாய் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபாதைகள். அப்படி நாம் நம்முடைய மனதில் எண்ணுவோமானால் நம்மை ஆட்கொண்டவரை நாம் மறக்க மாட்டோம். நம்மை ஆட்கொண்டவரோடு கூட நாம் நெருங்குவோம். நம்மை ஆட்கொண்டவரோடு கூட நாம் பழகத் தொடங்குவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, வாழ்வில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், வாழ்வில் எத்தனையோ விதமான உபத்திரவங்கள். இந்த சீசர்கள் அனுபவித்ததை பார்க்கணும் பெரிய உபத்திரவம் நமக்கு இல்லை. அவரே தான் பிரயாணத்தை தொடங்கினார். ஆகவேதான் தைரியமாய் நிற்கும்படி சொல்கிறேன். பிரயாணத்தை தொடங்க சொன்னவர் பிரயாணத்தில் என்ன நேர்ந்தாலும் முற்று கவனிப்பார். பிரயாணத்தை தொடங்க சொன்னவர் பிரயாணத்தில் எத்தனை உபாதைகள் வந்தாலும் தள்ளிவிட விட மாட்டார். ஒருவன் கூட தண்ணீரிலே விழுந்தார் என்று எழுதவில்லை. ஒருவர் கூட தண்ணீருக்குள் மூழ்கினார்கள் என்று எழுதவில்லை. ஒருவர் கூட படவோடு படவாய் கமிழ்ந்து போனார்கள் என்று எழுதவில்லை. வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆடுகிறது, ஆடிக்கொண்டே இருந்தது. எதிர்காற்று வீசுகிறது, வீசிக்கொண்டே இருந்தது. இவர்களும் தங்களுக்குள் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அவர் கைவிடாதவராய் இறங்கினார், நடந்தார். எந்த பிரயாண படகில் அவர்கள் போகிறார்களோ அதே படகில் ஏறினார். அவர் ஏறி கால் வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் அடங்கினது. அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி, கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்து, கர்த்தருடைய பிள்ளையாய் ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் சொல்லுகிறேன், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன வேதனைகள் தொடர்ந்தாலும், எப்பேற்பட்ட நோய் தாக்கினாலும், ஒவ்வொன்றாய் என்னை விட்டு கடந்து போகிறது, ஒவ்வொன்றாய் என்னை அடித்து கொண்டு போகிறது, ஒவ்வொன்றாய் நான் சிக்கலில் தவிக்கிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்று அழுகலாம் என்று இருக்கிறேன். ஒரு புறத்தில் என்னுடைய குடும்பத்தை நினைக்கிறேன், ஒரு புறத்தில் என்னுடைய வாழ்வை நினைக்கிறேன், ஒரு புறத்தில் என்னுடைய போராட்டமான நிலைமைகளில் நான் தப்பி பிழைப்பேனோ என்று சந்தேகப்படுகிறேன் என்று அங்கலாய்க்கிற நிலை இருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம், கொஞ்சமும் கலங்க வேண்டாம். என்னை அனுப்பினவர் உண்மையுள்ளவர், என்னை இந்த பிரயாணத்திற்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தமது ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து என்னை மீட்டெடுத்து எனக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டவர் உண்மையுள்ளவர். என்னை கைவிடுவதற்கு, நடுக்கடலில் தள்ளிவிடுவதற்கு அவர் தெய்வம் அல்ல. நடுக்கடலே ஆனாலும் நடந்து வந்து என்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட உங்கள் ஆண்டவரின் முகத்தை பாருங்கள். போராட்டத்தின் நடுவில் சோர்ந்து போக வேண்டாம். உற்று கவனியுங்கள். ஒரு சத்தம் கேட்கும், பயப்படாதே, நான் தான். பயப்படாதிருங்கள், நான் தான். விட்டு விலகி போனேன் என்று எண்ண வேண்டாம். உங்களை அனுப்பும் பொழுது எத்தனை பேர் என்று எனக்கு தெரியும். உங்களை அனுப்பும் பொழுது எவ்வளவு தூரம் போகிறீர்கள் என்று தெரியும். உங்களை அனுப்பும் பொழுது எந்த இடத்தில் உங்களுக்கு சிக்கல் உண்டாகும் என்று தெரியும். உங்களை அனுப்பும் பொழுது எந்த இடத்தில் நீங்கள் மன உடைவீர்கள் என்று தெரியும். உங்களை அனுப்பும் பொழுது எந்த இடத்தில் பயப்படுவீர்கள் என்று தெரியும். நான் அவைகளை தெரிந்துதான் இன்றைக்கு தண்ணீரிலே நடந்து வந்திருக்கிறேன். உங்களை தேடி வந்திருக்கிறேன். உங்கள் படகில் ஏறுவதற்காக, உங்களை சமாதானப்படுத்துவதற்காக, உங்கள் துக்கத்தை இன்றோடு மறக்க செய்வதற்காக, நீங்கள் அடைந்த துக்கத்திற்கும் துயரத்திற்கும் பதிலாய் உங்கள் வாழ்க்கையில் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கட்டளையிடுவதற்காக. ஆமென். அவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே, நானும் இந்த நிலையில் இருக்கிறேன். அன்றைக்கு செய்த இதே கிரியை இன்றைக்கு என் வாழ்வில் நீர் செய்யும் என்று சொல்லி நாம் அவருடைய கையில் ஒப்பு கொடுப்போமா? தைரியத்தோடு நில்லுங்கள். உங்கள் இருதயங்களை சமாதானம் ஆட்கொள்ளத்தக்கதாக நாம் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கலாம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வேதத்தில் உள்ள அந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள விளைந்தோம். ஆண்டவரே, உண்மையாய் நீர் அனுப்பின பின்பு நடந்த சம்பவங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் தெரிந்து கொண்ட பின்பு, நீர் அழைத்த பின்பு, அவர்கள் உமக்கு ஒப்பு கொடுத்த பின்பு, தண்ணீர் மூழ்கின பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு, யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் சீசர்களுக்கு நேர்ந்த இதே கதி நேர்ந்திருக்கிறதோ, எதிர்காற்றான சூழ்நிலை, கொந்தளிக்கிற நிலைமை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன நிலையில் பரிதாபத்தோடு நடந்து வாழ்ந்து துக்கித்து அலறிக்கொண்டிருக்கிறார்களோ, அன்றைக்கு பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி கொந்தளிப்பை அமர்த்தி
அன்றைக்கு காற்று எதிர்காற்றுகளுக்கு விரோதமாய் நீர் எதிர்த்து போகிறதற்கு கிரியை காண்பித்தீரோ. வேதத்தில் எழுதியிருக்கிறது, அக்கறை சேர்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் படகை அக்கறை சேர்த்தது போலவே இன்றைக்கு தடுமாறி தத்தளித்து வேதனையில் நொந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரை சேர்ப்பிறாக. ஒவ்வொருவர் வாழ்க்கையை மாற்றுவீராக. துயரங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும், மனவேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, என்ன முடியவில்லை என்று எப்படி அழுகிறார்களோ அந்த அழுகையின் குரலை கேட்டு இரக்கத்தை காண்பையும். அவர்கள் உள்ளம் ஒரு தெய்வீக சமாதானத்தால் நிரம்பட்டும். அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே ஒரு சந்தோஷத்தின் மேன்மை காணப்படும்படியாக முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சீஷர்களோடு இடைப்பட்டவர் உங்களோடும் இடைப்பட்டு தமது மகிமையை விளங்கச் செய்வாராக. ஆமென்.